அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே அதிமுகவில் எழுந்துள்ளது. மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இதை பார்க்க முடிகிறது. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச் செயலாளராகவும் அறிவித்துக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கடைசி நேரத்தில் பல்வேறு சட்ட முறைகளையும் பன்னீர்செல்வம் அவர்கள் நாடினார். ஆனால் அனைத்திலும் தோல்வி, வேறு வழியே கிடையாது. மக்களவை தேர்தலில் களத்தில் இறங்கினால் மட்டும்தான் ஒரே வழியாக அதிமுக வெற்றியடைந்து மீண்டும் கைப்பற்ற முடியும் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கினார். இதில் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் மிதுன் அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் பல்வேறு விதமாக ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவதற்கு வழி செய்ததாகவும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டி, புகழேந்தி அவர்கள் கூறுகையில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மகனை எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற வாக்கியத்தை தற்பொழுது கூறியிருப்பது ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருப்பது கிடையாது என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுகவின் தலைமை பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் கைப்பற்றுவார். அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்க்கக்கூடிய அனைவரும் விரட்டி அடிப்பதற்கான நேரம் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு வரும் என்பதையும் உறுதியளித்திருக்கிறார். மனோஜ் பாண்டியன், தங்கமணி, வேலுமணி இவர்களுக்கு எதிராக அதிமுக மிக பலமான ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் பார்க்க போகிறோம் என்பதற்கேற்ப செய்திகளையும் புகழேந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. தனது சொந்த மகனே ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே கேள்வி கேட்கின்ற நிலைமையும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது மகன் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்தது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.